எல்லாருக்கும் வணக்கங்க. அரியலூரில் இருக்கிற கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோங்க. நாங்கள் போகிற வழி எப்படியும் ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம். கரெக்டாக 11:30 மணிக்கு கரெக்டாக நாங்கள் கோயிலில் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு நடுவில் 2 பஸ்ஸு ஏறி இறங்கணும். சிதம்பரத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போயிட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து அரியலூர்லேருந்து பெருமாள் கோயில் மொத்தம் 3 பஸ்ஸு ஏறணும். ஒரே பஸ்ஸு சிதம்பரத்துலேருந்து அரியலூருக்கு காலையில் இருக்குது. அதனால் நாங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நாங்கள் பஸ்ஸு விட்டு எப்படியே பிடிச்சி 11:30க்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போனால் அங்கேயே கோயிலில் வெளியில் துளசி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. நாங்கள் துளசி தட்டு மட்டும் ஒரு தட்டு வாங்கிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு மொட்டை போடலான்னு சொல்லிட்டு போனோம். ₹1 டோக்கன், ஒவ்வொருத்தங்களுக்கு 2 டோக்கன் கொடுப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு டோக்கன் சொல்லிட்டு நாங்கள் 3 மொட்டை போட்டோம். 3 டோக்கன் வாங்கிக்கிட்டோம். அங்கே போய்ட்டு மொட்டை போடுறவங்களுக்கு ஒரு மொட்டைக்கு ₹100 காசு கொடுக்கணும். மொட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் இருக்குது. பெண்களுக்கு தனியாக இருக்குது, ஆண்களுக்கு தனியாக இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, குளிக்கிற இடத்துல இந்த குளிக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போகலை அவ்வளோ சீக்கிரம், அங்கேயே நிற்கிது. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி அந்த காலத்தில் அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து போயிட்டுருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்ல வளர்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவரை நம்பி ஐயா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை பனி போல் விலக்கி நல்ல அருள் தருவார். நீங்களும் போயிட்டு அங்கே ஒரு தடவை சாமியை கும்பிட்டுட்டு வந்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக 100% குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் என் தம்பி அங்கே வேண்டி தான் பிறந்திருக்கான். அதனால் இவரை நம்பணும். நம்பி அவரை கையெடுத்து கும்பிட்டா நம்ம நினச்சது நடக்கும். பெருமாள் இங்கே எப்படி ஃபஸ்ட்டு இங்கே வந்தாருன்ற ஸ்டோரி உங்களுக்கு தெரியணுன்னா சொல்லுங்கள். எனக்கு ஓரளவு தெரியும். நல்லா டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அர்ச்சனை தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே அர்ச்சனை பண்ணிவிட்டு, அம்பாள் இருப்பாங்க வெளில, அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஒவ்வொருத்தங்களுக்கும் பொறுமையாக பேர் நட்சத்திரம் கேட்டு பொறுமையாக அர்ச்சனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை போடுற காது குத்துறவங்க காது குத்தலாம், எந்த விசேஷம் வச்சாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரோம். நாங்கள் கோயிலை சுற்றி வரக்குள்ளே அங்கே காணிக்கை பெருமாளுக்காக நம்ம எடுத்து வச்ச காணிக்கை உண்டியல் இருக்கும், வேண்டுதல் உண்டியல். அந்த உண்டியலில் அதை செலுத்திட்டு சுற்றி வந்தோன்னா நெல், பழம், பருப்பு, மாடு கூட நம்ம சாமிக்காக காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே இந்த ஒரு சைடு கட்டி வச்சுருப்பாங்க ரூமு, அதில் நிரப்பி வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாமியை பார்க்க காலையில் போகலாம். காலையில் போய்ட்டு 12:30 மணிக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வந்தோன்னா அங்கே அன்னதானம் கிடைக்கும். அன்னதானம் 1 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க, ஒரு 1:30 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க. நம்ம அதையும் சாப்பிட்டுட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். அர்ச்சனை முடிச்சுட்டு நாங்கள் கோயிலை சுற்றி வரோம். மிளகான் இருக்காங்க, மிளகா கொடுக்குற இடம், அது வைக்கிற இடம் போல். அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு பின்னாடி பெருமாளுக்கு நேராக பின்னாடி இங்கே எங்கள் அம்மா கற்பூரம் ஏற்றுறாங்க. குடும்பத்தோடு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும். போயிட்டு வந்தாலே நம்ம மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நிஜத்திலே எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப 4 மாதத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் இந்த சேனலை விடக்கூடாதுன்ட்டு நான் இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் போடுறேன் இந்த வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு லேட் ஆகிட்டதுனால நாங்கள் சாப்பாடு கொண்டு போனதே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.